கதை படிப்போமா? சண்டையை நிறுத்தும் மருந்து. கமலாவுக்கும் அவள் கணவருக்கும் அடிக்கடி சண்டை வரும். ஆனால் பக்கத்து வீட்டு மாலா குடும்பத்தில் சண்டை வந்ததில்லை. இதற்கான காரணத்தை அறிய மாலா வீட்டுக்கு போனாள் கமலா. மாலா, உன் வீட்டில் சண்டை வருவதே இல்லையே, எப்படி என்று கேட்டாள். சண்டை வந்தால் அதை நிறுத்த மருந்து இருக்கிறது. அதை சாப்பிட்டால் என் கணவர் சண்டையை நிறுத்திவிடுவார் என்றாள் மாலா. மருந்தை அவர் சாப்பிட மறுத்தால் என்ன செய்வாய் என்றாள் கமலா. எனக்குத்தான் மருந்தே தவிர அவருக்கு இல்லை என்றாள் மாலா. அப்படியா? அது என்ன அதிசய மருந்து என்று கமலாவிடம் மாலா, உன் கணவர் சண்டைக்கு வந்தால் இந்த மருந்தை வாயில் ஊற்றிக்கொள், 5 நிமிடத்தில் சண்டை நின்றுவிடும் என்று ஒரு பாட்டிலை கொடுத்தாள். இதற்கிடையில் கமலாவின் கணவர் பணிக்கு போய்விட்டு வந்தார். கதவு பூட்டியிருப்பதைக் கண்டு எரிச்சல் பட்டார். சிறிது நேரத்தில் வந்த கமலா வாசலில் கணவர் கோபத்துடன் நிற்க கண்டாள். கதவை திறந்து வீட்டுக்குள் நுழைந்தவள் கணவருக்கு தெரியாமல் கொஞ்சம் மருந்தை குடித்தாள். வழக்கம் போல் கணவர் திட்டத் தொடங்கியும் கமலா வாய் திறக்கவில்லை. எதிர்த்து பேசாததால் கணவரும் சிறிது நேரத்தில் அமைதியானார். மருந்து பலன் அளித்ததை எண்ணி கமலா மகிழ்ந்தாள். மறுநாள் மாலாவிடம், மாலா, சண்டையை நிறுத்தும் மருந்து எங்கு கிடைக்கும் என்று கேட்டாள். கமலா, அடியே, அது சாதாரண தண்ணீர்தான். அதை குடித்ததுமே அந்த மருந்து ஏதோ பலன் தருவதாக எண்ணி நீயே பேச்சை நிறுத்திவிட்டாய். மனம்தான் சண்டை போட சொல்கிறது. யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து போனால் சண்டை வராது. அதை நாம் தான் செய்வோமே என்றாள் மாலா.